ஹலோ ஹாய் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே டேக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு டேலி ப்ரைமில் F6 அதாவது ரெசிப்ட் என்ட்ரி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்கலான்னு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். F6 என்ட்ரி எப்படி போடணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த போட்ட என்ட்ரியை வந்து ரெசிப்ட் என்ட்ரியை வந்து எங்கே போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெசிப்ட் என்ட்ரி நம்ம எப்போ போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து சேல்ஸ் பில்லு போட்டிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேல்ஸ் பில் அதாவது பார்த்திங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து சேல் பண்ணியிருக்கணும். சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சேல்ஸ் பில் வந்து ரைஸ் பண்ணுவோம். அந்த பில்லை கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் கிளைண்ட் வந்து அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை பிஃபோராக வந்து பில்லு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி நமக்கு வந்து பேமெண்ட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்ட்ரி தான் நம்ம இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. டேலியில் வவுச்சர் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வவுச்சர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் F6 கிளிக் பண்ணுங்கள். ரெசிப்ட்டு வந்துடும். ரெசிப்ட் வந்ததுக்கப்புறமா F2 கொடுத்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ F6ங்கிறது நீங்கள் வந்து கீபோர்ட்லேயே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஸ்டம்லேயே அந்த கார்னரில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா F6ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சேல் பில் வந்து ஜென்ரேட் பண்ணல. அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க சன்ட்ரி டெப்டாஸு. கிளைண்ட் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கேஷ் பேமெண்ட் அண்டு நெட் பேங்கிங் மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த என்ட்ரி தான் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கேஷ் லெட்ஜர், பேங்க் டீட்டெயில் ப்ளஸ் சன்ட்ரி டெப்டாஸ் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தால் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே என்ட்ரி போட்டுக்கலாம். க்ரியேட் பண்ணலன்னா நம்ம புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ கேஷ் லெட்ஜர் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதனால் கேஷ்ன்னு செலக்ட் பண்ணியாச்சு. சேல்ஸ் லெட்ஜர் வந்து இல்லை, அதனால் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ Alt+C கொடுத்துக்கோங்க. Alt+C கொடுத்துட்டு இப்போ வந்து சேல்ஸ் லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். நேம் பார்த்தீங்கன்னா SN டெக் ப்ரைவேட் லிமிடெட், அதான் அவங்களோட கிளைண்ட் நேமு. அதுக்கு அண்டர் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ். சேல்ஸ் லெட்ஜர் நம்ம பொருளை வந்து ஒருத்தவங்கள்ட்ட சேல் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த கிளைண்ட் வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது அந்த சப்ளையர் கீழே நம்ம வந்து சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு தான் போட்டுக்கணும் அண்ட்ரு. இப்போ வந்து அண்ட்ரு வந்து செலக்ட் பண்ணியாச்சு சன்ட்ரி டெப்டாஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து க்ரெடிட் பீரியடுன்னு கேட்டிருக்கோம். க்ரெடிட் பீரியடுனால் அதாவது நம்ம சேல் பில் வந்து ஜென்ரேட் பண்ணி எவ்வளோ நாளையில் பேமெண்ட் கொடுப்பாங்க அந்த கண்டிஷனில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து ஒரு சில பேர் வந்து 30 days கொடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து 60 days க்ரெடிட் கொடுப்பாங்க. இப்போ இந்த கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா 30 days, இந்த கிளைண்ட்டுக்கு 30 days வந்து க்ரெடிட் கொடுக்குறோம். 30 days கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் வந்து கிளைண்ட்டோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இந்த கிளைண்ட்டோட அட்ரஸ்ஸு, பின்கோடு, மொபைல் நம்பரு, மெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்தா தான் நீங்கள் வந்து சேல்ஸ் பில்லு ஜென்ரேட் பண்ணி எடுக்கும்போது அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக அதில் காமிக்கும். எல்லா டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா மெயினானது ஜிஎஸ்டி கேட்கும். ஜிஎஸ்டி நம்பர் போட்டுக்கணும். ஜிஎஸ்டி நம்பர் போடும்போது அதுக்கு மேலே வந்து கேட்கும், இது வந்து ரெகுலராக இல்லை அன்ரிஜிஸ்டர்டான்னு கேட்கும். நம்ம வந்து ரெகுலர் கொடுத்துக்கணும். ஜிஎஸ்டிக்கு அவங்க வந்து ரெகுலராக பண்ணுறாங்கன்னா ரெகுலர் கொடுத்துக்கணும். கீழே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து அக்செப்டை கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் நோன்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து எஸ் கொடுத்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ஜிஎஸ்டி நம்பரில் ஏதாவது நம்ம தப்பாக என்ட்ரு பண்ணோம்னா அதுவே காமிக்கும், மிஸ்மேட்ச்னு சொல்லி காமிக்கும். இப்போ நம்ம ஜிஎஸ்டி நம்பர் தான் என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வந்து என்ட்ரு கொடுத்தோம்னா சப்போஸ் தப்பாக கொடுத்தோம்னா அப்படின்னா அதிலே வந்து மிஸ்மேட்ச்னு காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செக் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜிஎஸ்டி நம்பர் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்டி நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து செட் ஆல்டம் ஜிஎஸ்டி இருக்கும், அது வேணுன்னா எஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எஸ் கொடுத்தாச்சு. அடுத்து எஸ் கொடுத்து நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கேஷ் தான் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். கேஷ் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் 1 lakh. அதை வந்து இப்போ வந்து என்ட்ரி போட்டுக்கணும். 1 lakhன்னு போட்டுட்டு என்ட்ரி போட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டா இல்லை நியூ ரெஃபரன்ஸா அக்கௌண்ட்டா அட்வான்ஸான்னு கேட்கும். நம்ம அட்வான்ஸ் கிளிக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
என்ட்ரு கொடுத்தோம்னா கீழே வந்து நேரேஷன் காமிக்கும். இப்போ நேரேஷனில் வந்து அட்வான்ஸ் ரிசீவ் பண்ண மாதிரி நேரேஷன் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பீயிங் த அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் கேஷு இல்லைன்னா அவங்க பேர் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பீயிங் த கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் எஸ்என் டெக் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எஸ் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அக்செப்ட் கொடுத்துக்கணும். இப்போ கேஷில் வந்து ஒரு 1 லேக் வாங்கினோம், அந்த என்ட்ரி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து நெஃப்ட் மூலமாக நம்ம வந்து பேமெண்ட் வாங்கியிருக்கோம். அந்த பேமெண்ட் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து டேட்டு வந்து 8/5/2026 போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டால் இப்போ வந்து ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க்னு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் போய்ட்டு என்ட்ரு கொடுத்து நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சுலபத்தில் ஐடிஎஃப்சி பேங்க் வந்து அன்ட்ரு வந்து பேங்க் அக்கௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐடிஎஃப்சி பேங்கை செலக்ட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த சன்ரை டெப்டாஸ் கிளைண்ட் நேம் வந்து எஸ்என் டெக் ப்ரைவேட் லிமிடெட்னு செலக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நெட் பேங்கிங் மூலமாக வாங்கின அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நெஃப்ட் டிரான்சாக்ஷன் மூலமாக வாங்கின அமௌண்ட் வந்து 50,000. இப்போ அதை என்ட்ரு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரு போட்டுக்கிட்டிங்கன்னா அதேமாரி அட்வான்ஸாக அகைன்ஸ்டானு கேட்கும், அட்வான்ஸில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸில் இப்போ 50,000 போட்டு என்ட்ரு கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேரேஷன் வந்து பீயிங் த பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நெட் பேங்கிங் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரம் வந்து எஸ்என் டெக் ப்ரைவேட் லிமிடெட்னு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து இந்த இடத்துல என்ன காமிக்கும் அப்படின்னா நெட் பேங்கிங்கா இல்லை நெட் பேங்கிங் மூலமாக வந்து அதை நெஃப்டா இல்லை கேஷா இல்லைன்னா செக்கான்னு கேட்கும். நம்ம இந்த இடத்துல வந்து நெஃப்ட் மூலமாக வாங்கினதுனால அதை நெஃப்ட்டுன்னு செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சப்போஸ் வந்து செக்காக வாங்கியிருந்தோம்னா அந்த செக்கு டேட்டு, அந்த பேங்க் டீட்டெயிலு எல்லாமே இதில் கொடுக்கணும். செக் நம்பர் எல்லாமே கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து அக்செப்ட்டுன்னு கேட்கும். அந்த இடத்துல அக்செப்ட்டுன்னு என்ட்ரு கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நேரேஷன் காமிச்சிருங்க பாருங்கள். நேரேஷனில் என்ன போட்டிருக்கேன்னா பீயிங் அட்வான்ஸ் ரிசீவ்டு த்ரூ நெஃப்ட்டுன்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லெஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. ரெசிப்ட்டு லெஜரு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது எதில் போய் சேவ் ஆகிருக்கும்னா நம்ம செக் பண்ணலாம் வாங்க. இப்போ கேட்வே ஆஃப் டேலியில் கீழே வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்ஸ் புக்கு கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸ் புக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறமா லெஜர்ன்னு இருக்கும். இப்போ லெஜர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஜர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்ட்டி வைஸ் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ எஸ்என் டெக் ப்ரைவேட் லிமிடெட்னு பார்ட்டி வைஸாக பார்க்குறதுக்கு அவர் நேமை மட்டும் இதில் வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா அவங்களோட லெஜர் மட்டும் இதில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கினா, எவ்வளோ பில்லு, சேல்ஸ் பில்லு, எத்தனை பில்லு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இதில் வந்து பார்ட்டி வைஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம போட்ட என்ட்ரி வந்து தெரியுது பாருங்கள். 2 ரிசிப்ட் வந்து 2 அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். கேஷில் வந்து ஒரு 1 லேக்கும், நெட் பேங்கிங் மூலமாக வந்து ஒரு 50,000 வாங்கியிருக்கோம். டோட்டலாக வந்து 1,50,000 வாங்கின மாதிரி லெஜரில் காமிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணணும். பார்ட்டி வைஸ் செக் பண்ணணும்னா இதை இப்படி தான் போய் செக் பண்ணணும். சண்டே டெபிட்டாஸாக இருக்கட்டும் இல்லை கிரெடிட்டாஸாக இருக்கட்டும், இப்படி தான் போய் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து பார்ட்டி வைஸ் வந்து லெஜர் வந்து செக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது மெத்தட் எங்கே செக் பண்ணலான்னா ரெசிப்ட்டில் போய் செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா கான்ட்ரா ரெசிப்ட்டு, பேமெண்ட் ரெசிப்ட்டு ரெஜிஸ்டர்னு இருக்கும். அந்த ரெசிப்ட் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிப்ட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி வைஸ் கூட பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்தெந்த மாதம் எவ்வளோ ரெசிப்ட்டு யார்கிட்ட எவ்வளோ வந்துச்சுன்னு இதுலேயும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்து எதுவும் இல்லை, மே மந்தில் தான் நம்ம வந்து 2 ரெசிப்ட்டு போட்டிருக்கோம். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ட்ரு கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டி வைஸ் லெஜரில் என்ன பார்த்தோமோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் காமிக்கும். இது வந்து செகண்ட் மெத்தடு நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டி வைஸ் லெஜரில் போய் செக் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்டர், அதாவது ரெசிப்ட் ரெஜிஸ்டரில் போய்ட்டு நம்ம இதை செக் பண்ணுற மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 2 என்ட்ரி போட்டிருக்கோம். அந்த 2 என்ட்ரி இதில் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ஏப்ரல் டு வந்து மார்ச் வரைக்கும் நம்ம எவ்வளோ என்ட்ரி போட்டிருந்தாலும் ரெஜிஸ்டரில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கரண்ட் அசெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அசெட்டு இப்போ கிளிக் பண்ணியாச்சு. கரண்ட் அசெட்டு கிளிக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அசெட்டுக்கு கீழே வந்து சன்ட்ரி டெப்டாஸ்ன்றது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் வந்து சன்ட்ரி டெப்டாஸ் நேம் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்என் டெக் ப்ரைவேட் லிமிட்டெட்னு அதை என்ட்ரு கொடுத்திங்கன்னா எந்தெந்த மந்த்து நம்ம வந்து ரெசிப்ட் வாங்கியிருக்கோமோ இதுலேயும் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரியே இதுலேயும் மே மாதம் வாங்கினது இதில் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி 3 மெத்தடில் வந்து ரெசிப்ட் என்ட்ரி போட்டதுக்கப்புறமா 3 மெத்தடில் நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வாங்கினோம், எவ்வளோ நம்ம சேல்ஸு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டி வைஸ் போய்ட்டு செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஜரில் போய்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு போய்ட்டு அங்கே வந்து ரெசிப்ட் ரெஜிஸ்டர் இருக்கும், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு கரண்ட் அசெட்டை கிளிக் பண்ணி உள்ளே சன்ட்ரி டெப்டாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்ட்டி வைஸ் லெட்ஜர் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா F6ல் ரெசிப்ட்டு கேஷு பேமெண்ட் வாங்கினா எப்படி ரெசிப்ட் என்ட்ரியில் போடணும், நெட் பேங்கிங் மூலமாக வந்துச்சுன்னா ரெசிப்ட் என்ட்ரி எப்படி போடணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சேல்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.